இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட்னா என்னது? யார் யாரு இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வாங்கலாம்? இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வாங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுமா? ரீஃபண்ட கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க? சில கேசஸ்ல ரீஃபண்ட் வராது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா கூட. சோ அந்த ரீஃபண்ட் வராததுக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம்? சார் அந்த பேலன்ஸ் தர்றேன். சரிங்க சார். தருவானா தரமாட்டானா? அப்படியே ஆட்டே கட்டியே போட்டுருவானோ? எக்ஸ்ட்ரா டிடக்ஷன்ஸ் போட்டு ஃபேக்கா இன்கம் டேக்ஸ் கிளைம் பண்ண முடியுமா? அப்படி கிளைம் பண்ணா என்னென்ன கான்சிக்வன்சஸ் as per இன்கம் டேக்ஸ் ஆக்ட்? அதுக்கு ஏதாவது கேஸ்ல இருக்கா? இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். அது கூட இன்ட்ரெஸ்டிங்கான கன்க்ளூஷனையும் பார்க்க போறோம். டாக்ஸ் சீசன் வந்துச்சு, நீங்க எல்லாரும் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1, இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட்னா என்னது? அதாவது இப்போ நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணும்போது இல்ல நம்ம ஏதாவது டிடக்ஷன்ஸ் எம்ப்ளாயர் கிட்ட கொடுக்காம விடும்போது அவங்க எக்ஸ்ட்ரா டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இல்ல நீங்க அட்வான்ஸ் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணிடுவீங்க. அந்த எக்ஸ்ட்ரா பே பண்ண டாக்ஸ நீங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரீஇம்பர்ஸ் பண்றது தான் ரீஃபண்ட். நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. டிடிஎஸ் யாராவது டிடெக்ட் பண்ணிட்டாங்கனாலே அது உங்க பேன்ல டெபாசிட் பண்ண உடனேயும் மொத்த அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்றது பயங்கரமான மிஸ்கன்செப்ஷன். ரீஃபண்ட்னா சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா டாக்ஸ் அடிஷனல் டாக்ஸ் நீங்க பே பண்ணிருந்தீங்கன்னா அதை ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரீஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ரீஃபண்ட் வாங்க நான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் மேண்டேட்டரியா ஃபைல் பண்ணணுமா அப்படின்ற டவுட் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா ஃபைல் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸே இனிஷியேட் ஆகும். இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரீஃபண்ட் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ரிட்டர்ன் ஃபைல் பண்ண உடனே 30 நாளைக்குள்ள நீங்க ரிட்டர்னை வெரிஃபை பண்ணணும். எப்படி வெரிஃபை பண்ணணும்? எய்தர் ஆதார் ஓடிபி இனிஷியேட் பண்ணி வெரிஃபை பண்ணலாம், இல்ல நெட் பேங்கிங் வச்சு வெரிஃபை பண்ணலாம், இல்ல அது ரெண்டும் முடியலன்னா மேனுவலா ரிட்டர்ன் ஃபைல் பண்ண அக்னாலஜ்மெண்ட் எடுத்து சைன் பண்ணி அதை பெங்களூர் சிபிசிக்கு அனுப்பி வெரிஃபை பண்ணலாம். பட் உங்களோட ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க ரிட்டர்னை வெரிஃபை பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபைல் பண்ணி வெரிஃபை பண்ண ரிட்டர்னை சிபிசி ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ்ல எந்த டிஃபெக்டும் இல்லைன்னா செக்ஷன் 143 சப்செக்ஷன் 1 படி உங்களோட ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு இன்டிமேஷன் சிபிசி அனுப்புவாங்க. அந்த இன்டிமேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் பேயபிள் இருக்கா இல்ல எவ்வளவு ரீஃபண்ட் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல டிடக்ஷன்ஸ் எல்லாம் ஜென்யூனா தான் எடுத்திருக்கீங்க, வித் ப்ரூஃப் தான். ஆனாலும் செக்ஷன் 143(1) படி சிபிசில இருந்து எந்த இன்டிமேஷனும் வரல, ரீஃபண்டும் வரல அப்படின்னா என்ன காரணமா இருக்கலாம்? அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பாயிண்ட் நம்பர் 1, நீங்க உங்களோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணிருக்கீங்களா செக் பண்ணுங்க. லிங்க் ஆகலன்னா உங்களோட ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆகாது. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க பேங்க் அக்கௌண்ட்டை இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல ப்ராப்பரா ப்ரீ வேலிடேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல போய் ப்ரீ வேலிடேட் பண்றதுன்றது கம்பல்சரி. அது ப்ரீ வேலிடேட் பண்ணாதான் உங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆகும். பாயிண்ட் நம்பர் 3, உங்களோட பேன் கார்டுல இருக்கிற டேட் ஆஃப் பர்த் நேம் வந்து எக்ஸாக்டா பேங்க் அக்கௌண்டோட மேட்ச் ஆகுதா, ப்ராப்பர் கேஒய்சி பேங்க்ல பண்ணீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 4, இந்த மெர்ஜர்ஸ் எல்லாம் நடந்து இல்லையா பேங்க், அதனால ஐஎஃப்எஸ்சி கோட்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ நீங்க முன்னாடியே ப்ரீ வேலிடேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த சேஞ்ச் இன் ஐஎஃப்எஸ்சியை வந்து கரெக்டா அப்டேட் பண்ணிட்டீங்களா பாருங்க. அப்படி ஐஎஃப்எஸ்சி அப்டேட் பண்ணல, மிஸ்மேட்ச் இருந்தா கூட ரீஃபண்ட் வராது. நெக்ஸ்ட் பாயிண்ட், நீங்க ஐடிஆர்ல இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ரீஃபண்ட் வரணும் அப்படின்னு டிக் பண்ணுவீங்க இல்ல, எனேபிள் பண்ணுவீங்க இல்லையா? அதே அக்கௌண்ட் தான் நீங்க இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல ப்ரீ வேலிடேட் பண்ணீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் பேசிக்கா ரீஃபண்ட் வராததுக்கான ரீசன்ஸா இருக்கலாம். இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல யூசர் ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் மேனுவல் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரிட்டர்னை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வித்தின் 4 to 5 weeks உங்களுக்கு ரீஃபண்ட் மேண்டேட்டரியா கிரெடிட் ஆகும். சம்டைம்ஸ் இப்போ 3 நாள்ல கூட வருதுங்க, 1 நாள்ல கூட வருது, 10 daysல கூட வருது. சோ அது தாண்டியும், அதாவது இந்த 4 to 5 வாரம் வரைக்கும் உங்களுக்கு ரீஃபண்ட் வரலன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா நீங்க வேலிடேட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நீங்க தாராளமா உங்களோட ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லையும் போயிட்டு நீங்க லாகின் பண்ணி செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம என்எஸ்டிஎல்லையும் வெப்சைட்லயும் நீங்க செக் பண்ணலாம். உங்களுக்கு அதுல ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்ததுன்னா நீங்க தாராளமா கிரீவியன்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம டோல் ஃப்ரீ நம்பர் கூட இருக்கு, நீங்க அதுக்கு கூட கால் பண்ணி கேட்கலாம்.
ஸோ முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்பவே ஈஸ் அவுட் ஆயிடுச்சு. நீங்க தாராளமா எப்படி கஸ்டமர் கேருக்கு கால் பண்றீங்களோ அதே மாதிரி கால் பண்ணி விசாரிக்கலாம். ஃபேக் ரீஃபண்ட். எம்ப்ளாயிஸ், ஐடி எம்ப்ளாயிஸ், பேங்க் எம்ப்ளாயிஸ், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், எம்ப்ளாயர் பிடிச்ச மொத்த டாக்ஸையும் ரீஃபண்ட் வாங்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. எம்ப்ளாயிஸ் டாக்ஸ் கட்டாம இருக்க ஓவர் ஸ்மார்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 10 சப்செக்ஷன் 13 கேபிட்டல் ஏ படி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொருத்தவங்களோட பேன் கார்டு இல்ல ஒரு புவரோட பேன் கார்டை வாங்கி இவங்க டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கிறது ஹெச்ஆர்ஏ டிடக்ஷன். ஸோ இவங்க கிளைம் பண்ணா இவங்க நினைக்கிறது அதோட முடியும். பட் இல்ல, மோர் தேன் 1 lakh கிளைம் பண்றீங்கன்னா நீங்க லேண்ட்லார்டோட பேன் நம்பரை மென்ஷன் பண்ணணும். சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தரோட பேன் கார்டுல 1 கோடி மேல ரெண்டல் ரிசிப்ட்ஸ் வந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் வந்து 1 கோடி ரூபாய் உனக்கு வாடகை வருமானம் வந்திருக்கேப்பா, நீ இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் பண்ணலையேன்னு அவரை போய் கேட்டா, ஐயா எனக்கு தெரியாது, எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, எனக்கு பில்டிங்கே கிடையாது, நான் எப்படியா வாடகை வாங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே யாரு அந்த டிடக்ஷனை கிளைம் பண்ணாங்களோ அவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு ஆளுக்கு இல்லைங்க, 8000 இருந்து 10,000 பேருக்கு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் ஒன்லி ஹெச்ஆர்ஐ ரிலேட்டட் ஃபேக் டிடக்ஷன்ஸ்க்கு நோட்டீசஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். அது மட்டும் இல்ல, இன்னொருத்தருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. ஃபேக் டிடக்ஷன் கிளைம் பண்ணதுக்காக எப்படி இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத காமிக்கிறேன். இவரு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மார்ட். இவரு ஹவுசிங் லோனே எடுக்காம செக்ஷன் 24 சப்செக்ஷன் பி படி ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குற டிடக்ஷனை பிளாட்டா 2 லட்சம் எடுத்துக்கிட்டாரு. அதோட விட்டாரா, செக்ஷன் 80 DDB படி அதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் டிடக்ஷனை கிளைம் பண்ணியிருக்காரு. அட பாவி, 1 லட்சம் ரூபாய். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிசீசஸ் லைக் எய்ட்ஸ், கேன்சர் அந்த மாதிரியான ஸ்பெசிஃபைட் டிசீஸ் வந்தவங்களுக்கு கவர்மெண்ட் நல்லெண்ணத்துல கொடுத்தா என்ன பாஸ் நீங்க அவ்வளவுக்கு அதோடய விடலாங்க. செக்ஷன் 80U, அதாவது பாத்தீங்கன்னா 80U ஸ்பெசிபிக்கா டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு கொடுக்குற டிடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. சோ இவர் 80Uலயும் கிளைம் பண்ணியிருக்காரு. ஒரு நியாயம் வேண்டாமா? அது எல்லாத்த கூட மன்னிச்சு விட்டுலாங்க. ஆனா மனுஷன் அல்டிமேட்டா ஒரு டிடக்ஷன் எடுத்தாரு 80GGCல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு 75,000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காராம். இது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பட்டமா தெரியவே நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி டிடக்ஷன் கிளைம் பண்ணீங்களா, அந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணதுக்கு எவிடன்ஸ் கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட எம்ப்ளாயர் கொடுத்த ஃபார்ம் 16 கொண்டு நேரா இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் வாங்க அப்படின்ட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. இதோட கான்சிக்வன்சஸ், இந்த ஃபேக் ரீஃபண்ட் நீங்க கிளைம் பண்ணி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட ப்ரூஃபை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. சப்மிட் பண்ணலன்னா அண்டர் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்கம், மிஸ் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்கம் அப்படின்ட்டு செக்ஷன் 270 கேபிட்டல் ஏ பிரகாரம் 200% வரைக்கும் அவங்க பெனால்டி போடுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும், அந்த டாக்ஸையும் பே பண்ணும். இதெல்லாம் தேவையா நண்பர்களே? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்போ வீடியோ கன்க்ளூஷனுக்குள்ள வருவோம். உண்மையாவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க, இல்ல சாப்டர் 6A கொடுக்குற அதர் டிடக்ஷன்ஸ், ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷன் லோனா இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்திருக்கீங்க, டிடக்ஷன்ஸ் நிறைய வருது, உங்கள்கிட்ட வேலிட் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரீஃபண்ட் வாங்கணும்னு திங்க் பண்ணாதீங்க. உங்க எம்ப்ளாயர் கிட்டே அதை 31 மார்ச்சுக்கு முன்னாடியே, அதாவது பெட்டர் நீங்க ஏப்ரல்ல இருந்து 12 மாசம் டைம் இருக்கு, அதுக்கு முன்னாடியே நம்ம அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓல்ட் ரிஜிம் பேஸ் பண்ணி அவங்க டாக்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இங்க கொஸ்டின் ஆஃப் ரீஃபண்ட்ன்றதே உங்களுக்கு வராது. இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் போடல, எனக்கு வேற எந்த கிளைமும் சாப்டர் 6A எடுக்க முடியாது, இல்ல ஓன் ஹவுஸ்ல இருக்கேன், எனக்கு ஹெச்ஆர்ஐ கிடையாது, வேற எந்த டிடக்ஷனும் என்னால எடுக்க முடியாதுன்னா நீங்க தாராளமா நியூ ரிஜிம் ஆப் பண்ணிக்கோங்க. நியூ ரிஜிம்ல கூட 7 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ரிபேட்லயே போயிடுது. அது மட்டும் இல்லாம 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வருது. ஸோ 7.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸே பே பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்ல, நமக்கு கொடுத்த 87A ரிபேட்லயும் வித் மார்ஜினல் ரிலீஃப் தான் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு நியூ ரிஜிம் பெட்டரா தான் இருக்கு.
ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸை பொறுத்த அளவில் அதிகமாக ஏர்ன் பண்ணுறவங்க அதிகமாக பே பண்ணுவாங்க. அதான் ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சர். அதனால தான் இந்த ஸ்லாப் ரேட்டே இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நம்ம எல்லாருமே லா அபைடிங் சிட்டிசனாக இருப்போம். நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியது, நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறோம்னா லா ஆஃப் லேண்ட் என்ன இருக்கோ டேக்ஸ் கட்டணும்னு சொன்னாங்கன்னா கட்டுவோம். கட்டுறதுல நம்ம இந்த மாதிரி ஃபேக்கா டிடக்ஷன்ஸோ இந்த மாதிரி எடுத்து நோட்டீசஸ் வந்து மன உளைச்சலாகி அதுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அலைஞ்சு இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறதுக்கு we will pay டேக்ஸை கட்டுவோம். கட்டிட்டு அந்த டேக்ஸ் கன்சாலிடேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகுது இல்லையா, அந்த ஃபண்டு எதுக்காக யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். அதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணுவோம். பட்ஜெட் எடுத்து கவர்மெண்ட் பட்ஜெட் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். எதுக்காக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஆர்ஜே.